ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 24ஆம் நாள், வாரம் செவ்வாய்க்கிழமை, நட்சத்திரம் ரோஹிணி, சந்திராஷ்டமம் சுவாதி, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சூலம், தேய்பிரை திதி சதுர்த்தசி, கரணம் சகுனி, மேல்நோக்கு நாள், வாரசூலை வடக்கு, பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால். இன்றைய சுப வேளைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மற்றும் இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: சிதம்பரம் ஆவுடையார் கோவிலில் சிவபெருமான் பவனி வரும் காட்சி, சுவாமிமலை முருகப்பெருமானுக்கு 1000 நாமாவளி கொண்ட தங்கப்பாமாலை சூடி அருளல், திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரி கோவிலுக்கு ஸ்ரீ ஆண்டாள் திருமஞ்சனம், மன்னார்குடி ராஜகோபால சுவாமிகள் புறப்பாடு. இனி உங்களுக்கான இன்றைய தினசரி பலன் இதோ. மேஷம். இன்று நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேசுவீர்கள். உங்களுடைய பேச்சில் ஒரு முதிர்ச்சியும் அனுபவமும் இருக்கும். அதனால் எல்லோரும் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். பொருளாதார வளர்வு உண்டாகும். பணப்பழக்கங்கள் நன்றாக இருக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள் தோன்றும். உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்களில் ஒரு நிர்வாக திறமை, ஆளுமை திறமை தென்படும். பொருளாதார வசதி, பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் போல் உங்களுக்கு உதவி புரிவார்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளோட முயற்சிகளுக்கும் மாற்றங்களுக்கும் நீங்கள் உதவிகரமாக இருப்பது நல்லது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். ரிஷபம். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். இன்று உங்களுடைய சுய சிந்தனை அதிகரிக்கும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு, அனுபவமான பேச்சுக்கள் மதிக்கப்படும். பணப்புழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கும். நகை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சகோதரர் செயல்பாடுகள் திருப்தியை தரும். தொழில்சார் பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் நல்ல லாபங்களும் வருமானங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மிதுனம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தாலும், தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்தாலும் இந்த நாள் எளிதாக கடந்து போகலாம். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை என்பது வெளிப்படும். உங்களுடைய பேச்சில் அனுபவமும் முதிர்ச்சியும் காணப்படும். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். ஒரு சில கால விரயங்களையும் பண விரயங்களையும் என்று சந்திக்கக்கூடிய நாள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். கடகம். இன்று உங்களுடைய சிந்தனைகள் பூரா லாபம், வருமானம், பொருளாதாரம் இதை பற்றி சுற்றி கொண்டு இருக்கும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் சில அலைச்சல்கள் ஏற்படுவதால் அதை தவிர்க்கவும். பொருளாதாரத்தில் சில பொருள் நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் காலவரையங்களையும் சந்திக்கலாம். நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். அவர்களை வைத்து சில விஷயங்களை நீங்கள் சாதித்து கொள்வீர்கள். உங்களுடைய பேச்சில் உஷ்ணத்தை தவிர்ப்பது நல்லது. அது குடும்பத்தில் ஒரு பாண்டிங், அதாவது ஒரு ஒட்டுதலை உருவாக்கும். குடும்ப அங்கத்தினருடன் பேசுவது நல்லது. நீங்கள் தனியாக வெட்டத்தை பார்த்து கொண்டிருந்தால் மணிரத்ன கதாநாயகன் மாதிரி தனியாக இருக்க வேண்டியதுதான். சகோதரர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார். குழந்தைகள் உங்களுடைய விஷயங்களில் பிடிவாதம் பிடிக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருப்பார். சிம்மம். இன்று அலைச்சல்களை சந்தித்தாவது, அலைந்து திரிந்தாவது தொழிலில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடித்து புகழும் பாராட்டும் பெறுவீர்கள்.
அதில் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை தெளிப்படும். பொருளாதார வளர்ச்சி காண்பீர்கள். தொழிலில் வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அதற்கு உங்களுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்களுக்காக சில அலைச்சல்களையும் கால விரயங்களையும் சந்திக்க நேரிடும். சகோதரர் உங்களை தேடி வருவார், உங்களை சார்ந்து இருப்பார். உங்களுடைய ஆரோக்கியத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வாழ்க்கை துணையோடு ஒரு விரும்பிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். அது அவருக்கு மகிழ்ச்சியை தரும், உங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும். கன்னி. இன்று எடுத்த காரியங்களில் எல்லாவற்றையும் நல்ல வெற்றி காண்பீர்கள். பெரிய திட்டங்களை வகுத்து தெளிவான திட்டங்களை வகுத்து தொழிலில் நல்ல வெற்றிகளை காண்பீர்கள். லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும். அதனாலே உங்களுக்கு அனைவரின் ஆதரவும் கிடைக்கும். அது செல்வாக்கும் உயரும். தொழிலில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். தொழிலில் ஒரு பொருளாதார வளர்ச்சியை காண்பீர்கள். பயணங்கள் சில எதிர்ப்புகளையும் பிரச்சனையும் தருவதால் என்று தவிர்க்கவும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். சகோதரருக்காக சில அலைச்சல்களையும் காலவரையங்களையும் சந்திக்க நேரிடும். நண்பர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். துலாம். இன்று உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகும். பங்குச்சந்தை, லாட்டரி இது போன்ற விஷயங்களில் நல்ல லாபத்தை நீங்கள் பெறலாம். தொழிலில் சில பணிச்சுமைகள் அதிகரித்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சில நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய விமர்சனங்களையும் வீண் பழிகளையும் கொண்டு வந்ததாலும் அதையெல்லாம் உங்களுடைய நிர்வாகத் திறமையாலும் அனுபவத்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். ஆகவே அதில் ஒரு நல்ல வருமானமும் தொழிலில் நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். எதையும் தைரியமாக செய்து வெற்றி காண்பீர்கள். விரும்பிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். வயது முதிர்ந்த பெண்களால் சில பிரச்சனைகள் வரலாம். அவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். விருச்சிகம். இன்று வாழ்க்கை துணையுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்களை காணலாம். அவருடைய பாசத்தில் நீங்கள் இன்று விலகிவிடாது இருக்க வேண்டும். எதிர்பார்த்த பணவரவுகளில் சில தடைகள் ஏற்படலாம். தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை அடைவீர்கள். நீங்கள் திட்டமிட்ட பயணங்கள் என்று மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். நிர்வாகத் திறமை, ஆளுமை திறமையில் சில சரிவுகள் ஏற்படலாம். குழந்தைகள் விஷயத்தில் செயல்பாட்டுகளில் சில மாற்றங்கள் இருப்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதை உபயோகப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தொழிலில் சில பிரச்சனைகள் வந்து போகலாம். அவற்றையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனுசு. இன்று நீங்கள் தொழிலில் செய்யக்கூடிய மாற்றங்கள் விமர்சனத்தை தந்தாலும் நீங்கள் விரும்பிய மாற்றங்கள் செய்து அதை விரும்பியபடி செயல்படுத்தி விரும்பிய பலனையும் அடைவீர்கள். அதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். அதற்கு உங்களுக்கு பெண்கள் எல்லாம் உதவிகரமாக இருப்பார்கள். எதிர்பார்த்த பணவரவுகள் நன்றாக இருக்கும். உறவினர்களும் உங்களுக்கு உடல் உழைப்பு தருவதற்கு உதவியாக இருப்பார்கள். உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வெளிப்படும். பொருளாதார வளர்ச்சி காண்பீர்கள். நண்பர்கள் சில சமயங்களில் மாறுபட்டு நிற்பார்கள். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு சில சமயங்களில் அனுகூலமாக இருக்கலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். அவருடைய ஆளுமைத்தன்மை மட்டும்தான் மன உறுத்தலாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஆதாயமாக இருப்பதால் அதை அனுசரித்து செல்லவும். மகரம். இன்று நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து விரும்பிய பலனை எதிர்பார்க்கப் போகிறீர்கள். அது இளம் வயதினராக இருந்தால் அது காதலாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நினைக்கிறோம், உங்களோட விருப்பத்தில் ஒரு உறுதி வேண்டும். அதை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருந்தால் அது உங்களுக்கு விரும்பிய பலனை தராது. பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் தேவையான மாற்றங்களையும் முயற்சிகளையும் செய்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்துடன் ஒரு பயணம் செல்வீர்கள்.
அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்ப்புகள் இருப்பதால் இன்று அதை ஒத்திப்போடவும், குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் சில வித்தியாசங்கள் காண்பதால் அவருக்கு வழிகாட்டுதலாக இருந்து அவரை ஊக்கப்படுத்த வேண்டியிருக்கும். நண்பர்கள், உறவினர் போல் உங்களுக்கு உதவி புரிவார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். கும்பம், நீங்கள் வகுக்கும் திட்டங்கள் எல்லாம் எதிர்ப்புகளையும் மீறி வெற்றி பெற்று இன்று வெற்றி காண்பீர்கள். உங்கள் ஆளுமைத்தன்மை, நிர்வாக திறமையால் விரும்பிய காரியங்களை சாதித்து வெற்றி காண்பீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மூத்தோரின் வழிகாட்டுதல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரும். உறவினர்கள், அதுவும் வயது முதிர்ந்த உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது, கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மீனம், நீங்கள் விரும்பிய மாற்றங்களை, விரும்பிய முயற்சிகளை எல்லாம் செய்து வளர்ச்சிக்கு தேவையான செயல்களை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை வெளிப்பட்டு உங்களுடைய திட்டங்கள் செயல்படுத்த உதவிகளாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்களாம். தாய்மாமனின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அவருடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் சிறிது கவனம் செலுத்தினால் அவர்கள் மகிழ்வடைவார்கள். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். இந்த நாள் இனிதாய் கழுவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் கடந்து போவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருள்வானாக. அறம் செய்வோம், கர்மவலி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.